ஜி சிவ்ஜி இந்த 2G எல்லாமே நம்ம இருக்கா பல கோட்டியா போயிருக்கா. யுக கோட்டி சஹஸ்ராணி விஷ்ணு ஆராத்திய பகவானை ஆராதித்தார்கள். இதற்காக பெருமாள் சேவை சாதித்தார். என்ன வேணும்னு கேட்ட சுவாமி, என்னுடைய போஸ்டுக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும். புனஸ்திரைலோக்கிய தாத்திருத்தம். ஆனா பதவி முடிஞ்சுடுது. இப்பெல்லாம் இருக்கிறவாளே ஆத்துக்கு விஆர்எஸ் கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கான். ஒரு நீங்க ஆத்துக்கு போயிட்டு வாங்கன்றான். இவர் புனஸ்திரைலோக்கிய தாத்திருத்தம், மீண்டும் தான் பிரஜாபதியாக உலகத்தை சிருஷ்டிப்பவனாக பிரம்மாவாக அதே பதவியில் இருக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு பகவானிடத்தில் அப்பதவியை பிரார்த்தித்தார் என்றார். அப்ப அந்த பதவியும் நிரந்தரம் இல்லையே, அது நிரந்தரம் இல்லையே. தேவர்கள் தங்க பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் எவ்வளவு பிரயத்தனம் பண்றானா. யாராவது விவேகத்தை உடையவர் மூளை இருக்கிறவன் உங்க எஜமானுடைய பதவிக்கு ஆசைப்படுவானா? ஆகையால் நான் விரும்புவது அது இல்லைம்மா. நான் எதை நினைச்சிருக்கேன், எத் பிரணான் எத் பஷ்யதி நான் எத் விஜானாதி நான் எத் ஸ்ருணோதி சபூமா. எங்கு சென்றால் எதையும் உணர முடியாதோ, எதை உணர்வதை காட்டிலும் வேறு எதையும் உணர முடியாதோ, அந்த நிசம்மானுபவத்தை காட்டிலும் மாமவேட்க பரஞ்சன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்பனந்தி மகாத்மான சம்சித்தியம் பரமாங்கதாக ஆ பிரம்ம புவனா லோகா புனராவர்த்தி அர்ஜுனன்னு பிரம்மலோக பரியந்தம் போனால் கூட திரும்பி வந்துத்தான் தீரம்னு ஒரு தலைவலி இருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த பதவி எனக்கு தேவை. எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு, செல்ல உணர்ந்தவர் செல்வம் தன் சீரன்றி கற்பரோ எல்ல இல்லாத பெருந்தவத்தால் பல செய்நிலை அல்லல்ல மலரை செய்யும் இரணிகள் ஆடத்தை மல்லல் அறிவுருவாய் செய்த மாயம் அறிந்துமே. எங்க அப்பா எனக்கு உபதேசம் பண்ணிருக்க, செல்வம் தன் சீரன்றி கற்பரோ எல்ல இல்லாத பெருந்தவத்தால் பல செய்முறை அல்லல்ல மலரை செய்யும் இரணிகள் ஆகத்தை. இது போன்றதொரு தவத்தை யாருமே செய்வதில்லை என்ற அளவிற்கு உக்கிரமான தவத்தை செய்தவன் யார்? ஹிரண்யகசிபு. அவன் தவம் செய்கிற இடத்துல சப்தம் மட்டும்தான் வந்து ஆளையே காணும், மேல புத்து மூடிவிட்டு. அப்புறம் பிரம்மதேவர் வந்தார், கையில் இருக்கிற கமண்டல தீர்த்தத்தான் புரோட்சித்தார். இந்த புத்து கரைஞ்சது, உள்ள வெறும் எறும்பு கூடு மட்டும் இருந்தது. ஹிரண்யகசிபுடைய எறும்பு கூடு. ஆச்சரியப்பட்டார் பிரம்மதேவர். நான் எவ்வளவு தேவர்களுக்கு தான் வரம் கொடுத்துருக்கேன், மகர்ஷிகள்லாம் என்ன ஸ்தோத்திரம் பண்ணிருக்கா, இந்த மாதிரி ஒரு உக்கிரமான தவத்தை உன்னை தவிர்த்து யாருமே செய்தது இல்லைன்னு அங்கேயே பார்த்து பழிச்சார் பிரம்மதேவர். ஹிரண்யகசிபு எல்லையில்லாத பெருந்தவத்தால் யாருமே செய்ய முடியாத தவத்தை செய்து பிரம்மாவிடத்தில் வரத்தை வாங்கினதான இருமாப்பினாலே அல்லல் அமர்வை செய்யும் இரணியன் ஆரத்தை உலகத்திற்கு லோகவீடாகதான் இருந்ததான அந்த இரணியன் அவனுடைய ஆரத்தில் ஆரம் சேர்ந்து நரசிங்க மதாகி ஓர் ஆரம் வள்ளுயிரால் பிளந்தான் உயிரை என்று அவன் தன் ஹிருதயத்தை பிளந்து அள்ளி அவன் உதிரத்தை ஆசையுடன் உண்டபிதானா இருக்கிறானே என்று சொன்னால் மல்லல் அறிவுருவாய் செய்த மாயம் அறிந்துமே. அந்த நிசும்மனுடையதான பெருமையை கேட்ட விரும்புமா? இந்திராதி பதவிகளில் ஆசை வரும், இந்திரலோகத்துக்கு ஆசைப்படுவேன், வாழவே வேணாம், இன்பமும் செல்வமும் இவ்வரசும் நான் வேண்டேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை, போய் சொல்லு அப்படின்னு, உங்க ஆள்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு. அதுக்கு மேல ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம், தவத்தின் நடுவில் உன்னை போல பெண்கள் இருக்கிற பேசக்கூடாதுதான். ஆனா இந்திரன் தான் இது போன்ற காரியங்களை செய்தார்னா நீ இனிமே பண்ணாத. இதப்பரம் மானினி மானனீகான் தபஸ்வினோ நைவ விலோபயேதா கதாச்சிதாகண்டல ராஜ்யசாரம் வபுஸ்தவஸ்யாதிரமன் யதாபி. மாலோர விலாச மகாகாவியம் ஒரு காவியம். பிரம்மாண்ட புராணத்தில் அஹோபிலக்ஷேத்திர மகாத்மியம் 10 அத்தியாயங்களில் காண்பிக்கப்படுகிறது. க்ஷேத்திரகாண்டத்தில் அந்த அஹோபிலக்ஷேத்திர மகாத்மியத்தை அடியொற்றி தேவனாரோட நரேஷனுடைய நியமனத்தினால ஆசுகவி சார்வபௌமரான ஸ்ரீநிதி சுவாமி கருணாராச்சாரியருடைய திருத்தகப்பனார் அந்த சுவாமி மாலோர விலாச மகாகாவியம்னு ஒரு காவியம் அஹோபிலக்ஷேத்திர மகாத்மியத்தை அற்புதமாக சாதித்திருக்கிறார். இன்னும் அந்த கிரந்தம் பூர்த்தியாக, ஆனால் அந்த சுவாமி சாதித்த பர்யந்தம் அது ஒரு புஸ்தகமாக வந்திருக்கு. அதில் கருடன் இப்படி ஊர்வசிக்கு உபதேசம் பண்ணுறதாக சுவாமி ரொம்ப அற்புதமான ஸ்லோகத்தை காண்பிக்கிறார்.
இதப்பரம் மானி மானனீயான். ஏ பெண்ணே, இனி தபஸ்விகளை இது போன்று துன்புறுத்தார். தபஸ்விகளை துன்புறுத்துறதுனா அவளை ஈட்டியால் குத்துறது, அவன் காலில் கட்டர் போடுறது, அவன் கழுத்துல பாம்பு போடுறது, அதெல்லாம் துன்புறுத்தல் இல்லை. அவளுடைய தவத்திற்கு இடையூறு செய்யாமல் இருந்தாலேயே போதும். அந்த குழந்தைய பிடிச்சிட்டா அது ஒரு பெரிய பாக்கியம். 10 தடவை அந்த குழந்தை போயிட்டு வந்துருக்கு, யாராவது குழந்தை தெரியல. இதுதான் இடையூறு. இதப்பரம் மானினி மானனீயான் தபஸ்வினோ நைவ விலோபயேதாக. அடியனுக்கு கருட அளவுக்கு பொறுமை கிடையாது. தபஸ்வினோ நைவ விலோபயேதாக. தபஸ்விகளிடத்தில் அபச்சாரப்படாது. புரந்தரதாசர் கூறுவார், தாசரி நிந்தி சபையிடா மனுஜா ஹரிதாசரி நிந்தி சபையிடா. அபச்சாரப்படாது. ஆரிடத்துல பாகவதோத்தமான இடத்தில் அபச்சாரப்படாது. ஹரிதாசர்கள் விஷயத்தில், ஹரிபக்தர்கள் விஷயத்தில் அபச்சாரப்படாது சொல்லி அனுப்பினார். உடனே ஊர்வசியை கிளம்பி போனேன். அப்போ நாரதர் சொல்ற, நான் ஆச்சரியம் தெரியுமா, இது போன்று ஊர்வசியை போன்ற ஒரு பெண்ணரசி, சாட்சாத் நாராயணனுடைய துணையிலிருந்து பிறந்தவள் எவ்வளவு அதிரூப சுந்தரியா இருக்கணும். அவள் வந்தா கூட கருடனுடைய மனசு சலிக்கல அப்படின்னா, அச்சலச்சாயா மேலுவை காட்டிலும் கருடனுடைய மனசு சலியாமல் இருந்தது என்ன பெருமை பாருங்க. பாகவதத்தில் பரீட்சத்துக்கு சிவபெருமன் கதை சொல்லிருக்க. கதை சொல்லச்சே, பெருமாள் தன் திருக்கையில கோவர்த்தன பர்வதத்தை 7 நாட்கள் தாங்கி நின்றான் சொன்னார். அப்ப பரீட்சித்து கேட்டான், சுவாமி 7 நாள் பெருமாள் மலையை கையில தூக்கினாரு, அப்ப மலை எப்படி இருந்ததுன்னு கேட்ட. மலை எப்படி இருந்ததுன்னா கல்லு கல்லா மழை, மழை துளி இல்லை, கல்லு கல்லா வருது. அந்த மாதிரி கல்மழை பொழிந்தார் இந்திரன். பெருமாள் கல்லை எடுத்து காப்பாற்றினார். பராசரத்தோடு வேக்கம். அப்ப அந்த மலை எப்படி இருந்தது பரீட்சத்து கேட்டால் சுகபிரம்மத்துக்கு என்ன பதில் சொல்ல தெரியல. ஏன்னா அவருக்கு இந்த பிரசன்ட் டேஸ் பாலிடிக்ஸ் வச்சு அர்த்தம் சொல்ல தெரியாது. அவர் பூர்ணமான வைதிக, அவருக்கு இந்த மாதிரி லௌகிக ஞானம் கிடையாது. பரீட்சித்தும் அதெல்லாம் ஆசைப்பட்டாரே தவிர்த்து அவன் அதுக்கு அக்கப்போர் போகாத கதை கேட்கலாம். 7 நாட்கள்ல மரணம்னு தெரிந்த பிறகும் தர்மசாஸ்திரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரி. சில பேர் வயசான பிறகு இப்பயாவது நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க சுவாமி, நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்கோ, நல்ல ஸ்தோத்திர பாடங்களை சொல்லுங்கோ, க்ஷேத்திரமாகங்கள் எடுத்து வாசிங்கோ, ஏதாவது திவ்ய பிரபந்தங்கள் அத்தியானம் பண்ணுங்கன்னா இனிமே தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் தெரிஞ்சு சொல்லுவோம். இந்த பக்கத்தில் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அது 30 வயசுல சொல்லுவோம், 35 வயசுல சொல்லுவோம், 75 வயசுல சொல்லுவோம். இந்த வார்த்தைக்கு வயசு லிமிட்டே கிடையாது. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுவோம். இனிமே தெரிஞ்சு என்ன பண்ண போறேன். இதே ஸ்திதி 7 நாள்ல மரணம்னு பரீட்சத்துக்கு கன்ஃபார்ம் உண்டாலியா. 7வது நாள்ல மரணம்னு பரீட்சத்துக்கு நிச்சயமாயிடுது. அப்ப சுகபிரம்ம வர பாகவதத்தை பூர்வமா உபதேசம் பண்ற தசமஸ்கந்தத்துல கிருஷ்ணாவதார பரியந்தம் முடிஞ்சாயிடுது. அதுக்கு மேல பரீட்சை சொல்றா, எனக்கு ராஜநீதினா என்ன சொல்லுங்க சார், க்ஷத்ரிய தர்மம்னா என்ன சொல்லுங்க சார், பகவத் ஆராதனம்ன்றது எப்படி பண்ணணும், பெருமாளை எப்படி உபாசிக்கணும், எப்படி பூஜை பண்ணணும். 7 நாள் உயிர் விட போறது. இவருக்கு ராஜநீதி தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இருந்த நாள்ல திருவாதாரம் பண்ண இப்பயும் அதை பத்தி கவலை இல்லை. அப்ப இனிமேல் திருவாதார கிரமத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் விதித்ததினாலே தெரிந்து கொண்டுதான் தீரும். 7 நாள் இது தெரிஞ்சுட்டா சந்தோஷம் தானே. உயிர் என்னைக்குமான போகிறது சுவாமி, மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கையில்னு இப்படி உட்கார்ந்தே இருக்கும். இது சாஸ்திரமான யாருக்கு தெரியும்? 9 மணி உபன்யாசம் பண்ண முடியும் மட்டும் யாரால கேரண்டி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. கேட்க போறோம்னு சொல்ல முடியுமா? ஒருத்தரால சொல்ல முடியாது. 7 நாட்கள்ல மரணம்னு தீர்மானித்த பிறகு கூட ராஜநீதிகளையும் உயர்ந்த தர்மங்களையும் பலவிதமான பகவத் பூஜா கிரமங்களையும் பல பாகவதத்தினுடைய சரித்திரங்களையும் பரீட்சித்து தெரிந்து கொண்டான்னா அப்ப நமக்கு அவரோட காலம் அதிகமாக தான் கிடைச்சிருக்கு பெருமாளுடைய அனுகிரகத்தினால. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டாமா? இனிமே நான் பார்த்து என்ன சொல்ல போறேன். ஒரு திருவாராதனம் நினைச்சே ஒரு 10 வாசகம் 14 சொல்லலாம். நமக்கு தெரிந்த ஒரு ஸ்தோத்திர பாடத்தை ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து அந்த பகவானுடைய சன்னிதானத்தை சொல்லலாம். என்ன தப்பு, என்ன மோசம்? யாரோ ஒருத்தர் சொல்றா அப்படின்றதுக்கோசரம் ஒரு வீரியத்தினாலேயோ வீம்புனாலேயோ அதை நாம விடுறதை காட்டிலும் இது நமக்கு ஆத்மலாபத்தை கொடுக்கக்கூடியது. இவருக்கும் அவருக்கும் சம்பந்தத்தை காட்டிலும் எம்பெருமானுக்கு அவன் ஆத்மபந்து, அந்த ஆத்மபந்துடைய பிரிநடத்துக்காக நம்ம எல்லா காரியத்தையும் செய்யணும் நினைச்சுட்டோம்னா அது நமக்கு பகவத் பக்தி சாதகமாகும். பகவத் பக்தியை கொடுக்கும், மனசு பக்குவப்படுத்தும். இப்ப ஹிருதயத்தில் எந்த விதமான ஒரு துளியும் ஈரம் இல்லை அப்படின்னா கூட அது பரம்பரையா பகவானிடத்துல ஒரு ஈடுபாட்டை உண்டாக்கக்கூடியதா இருக்கு. ஆகையால இப்ப சுகபிரம்மம் பரீட்சத்துக்கு கதை சொல்லச்சே சொல்ல, ஹே பரீட்சித்,
எத்தனை விதமான துன்பங்கள் ஏற்பட்டால் கூட அதோக்ஷகரான பகவானிடத்துல வைத்த மனதுடைய மகான்கள் எப்படி அவருடைய மனசு துளியும் சரியாதோ அதுபோன்று இந்திரன் பொழிவித்த மழையினாலே இந்த மலைக்கு துளியும் துன்பம் உண்டாகவில்லை. பெருமாள் பரீட்சை படிச்சு இது பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய சிக்ஷை, பிரபன்னனாக நாம் பிரபத்தி செய்து கொண்ட நமக்கு ஏதோ சில சிக்ஷையை கொடுத்து வேலிட்டு பாய வேண்டிய இடத்தில் முள்ளிட்டு பாயக்கூடிய சிக்ஷை கொடுத்திருக்கான் அப்படின்னு ஒரு விவேகம் வந்துதான் விஷயம். அங்க வாசுதேவனிடத்தில் வைத்த மனதுடையவர்களுக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் புத்தி சலிக்காதோ அது போன்று மலை அப்படியே நின்றது. வர்ணித்தது இங்க ஸ்லோகத்தை மாற்றிட गिरयो वर्षधाराभिः हन्यमाना यथा व्यथा नाप्नुवन्ति तथा दुःखं हरिसंसक्तचेतसः. நாரத சௌனகாரி மகரிஷிக்கு சொல்லும் பொழுது பெரிய மழை பொய்தால் கூட எப்படி மலை கரையாதோ அதுபோன்று ரிசும்பரிடத்தில் தியானபராயணராக இருக்கக்கூடிய மகான்கள், ரிசும்பரிடத்தில் மகாவிஸ்வாசத்தில் இருக்கக்கூடிய மகான்களுக்கு எந்த ஆபத்தும் எந்த விதமான தீமையும் உண்டாக்காது என்பதாக சௌனகாரிகளுக்கு நாரதன் கூறுகிறார். கோபா அச்சுத சமாசக்த சேதசாம் சாத்விகோதய கோபா திமூட மனசா பிரீதையேதான சங்கஹா. மனைவியிடத்தில் போய் அவளுடைய பிரேமத்தை சம்பாதிப்பதற்காக அவள் நமக்கு கொடுக்கக்கூடிய அல்பமான சுகங்கள், பெண்டினால் சுகங்கள் உய்ப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு முண்டினால் கிடக்கும் பொழுது உடலுக்கே கரைந்து நெய்யக்கூடியவர்கள் எங்கே? ஆனால் கோபா அச்சுத சமாசக்த சேதசாம் சாத்விகோத்தமாக என்று தாயே தந்தையே தாரணைகளை மக்களே என்று நோயே பட்டொழிந்தேன் எல்லாவற்றையும் விட்டுட்டு